வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஏமாற்றுக்கார இளவரசனுக்குமே நம்ம பொய்காரி அழுக்கு பெண்மணி, நம்ம அந்த காயத்ரி என்கிற அழுக்கு பெண்மணி பற்றி இப்போ பேச போகிறோம். நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க மகனுக்கு ஆதிரனுக்கு 2வது பிறந்தநாள். அந்த டைட்டிலில் கூட பார்த்தா ஆதிரன் 2 பிறந்தநாள் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஒரு டைட்டிலும் கூடி ஒரு ஒழுக்கமாக போட தெரியாத ஒரு புத்தி இல்லாத மனிதன் தான் அந்த ஏமாற்றுக்கார இளவரசனுமே அந்த பொய்கார பெண்மணி அழுக்கு பெண்மணி. இவங்களை அப்படி தான் சொல்ல முடியுங்க. நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு பிறந்தனால என்ன பண்ணியிருக்கோன்னா, குழந்தை நேரத்துலையே எந்திரிச்சு குளிப்பாட்டி ஒரு கோயில் கூட்டிகிட்டு போயிருக்கணும். அந்த அழுக்கு பெண்மணி அந்த பொய்காரி என்றைக்குமே சுத்தபத்தமாக இருந்தது கிடையாதுன்னு வச்சுங்க. உட்காந்துட்டு குளிக்காமையே உட்காந்துட்டு அந்த பையனை எழுப்பி கூட்டி வந்து ஒரு வீடியோ போட்டுக்கிறாங்க. அதாவது பொதுவாக பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ் போட்டு ஒரு வீடியோ போடலாங்க. அது எத்தனை மணியானாலும் சரி, எத்தனை லேட்டானாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் வீடியோ போட்டோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எந்திரிச்சு மூஞ்சியும் கூட கழுவலை உட்காந்துட்டு எல்லாத்துக்கும் பிறந்தநாள் சொல்லுங்கள், எத்தனை பிறந்தநாள் மிஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த ஏமாற்றுக்கார அவனோட வாயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, புகையில வச்சு தான் பேசிகிட்டு இருப்பான். புகையில வைக்காமல் இவன் பேசுனதில்லை. அப்புறம் இப்போ இவங்க வந்து தியாகம் பண்ணியிருப்பாங்க. என்ன தியாகம்னா, அதாவது மக்களை காப்பாற்றுறேன்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் எந்த மக்களையும் காப்பாற்றிருக்க மாட்டாங்க. அந்த மக்களை காப்பாற்றுறங்கிற பேரில் அந்த 1000 ரூபா மருந்தை அந்த ஏமாற்றுக்கார இளவரசனும் அந்த திருட்டு மயில் குந்தாணி என்கிற அழுக்கு பெண்மணியும் உட்காந்துட்டு வீடியோவாக போட மாட்டாங்க. ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு வாட்ஸ்அப் வாங்க புதுசாக வாட்ஸ்அப் வரவங்க என்ன தெரிய போய் பார்க்குறாங்க. இந்த மருந்தை பற்றி சொல்லுன்ட்டு அவர் சொல்லும்போது, இந்த பொய்காரியோட படிப்பு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 10th ஃபெயிலு, 10வது படித்த ஒரு அறிவில்லாத பெண்மணி தான். பொதுவாக நம்ம குழந்தைகளுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடும்போது அவங்க நம்ம குழந்தையோட பாட்டி, அதாவது இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரனோட அம்மாவுமே தங்கச்சியும் தான் முறைப்படி வரணும். ஆனால் அவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கினாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இது அந்த குழந்தையோட பர்த்டே வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பூரா அந்த பொய்காரியோட குடும்பம் தான் ஆக்கிரமிச்சிருக்குது. முழுக்க நம்ம ஏமாற்றுக்கார இளவரசன் இந்த பொய்காரியோட ஃபேமிலிக்கு இப்போ அடைக்கலம் இருக்கிறார். எதனாலையும் தெரியல. ஏன்னா என்ன காரணம்னா, அந்த மருந்து விற்பனையில் இப்போ பார்ட்னராக சேர்ந்துக்கிறதா பார்த்தீங்கன்னா நம்ம ஏமாற்றுக்கார இளவரசனோட மச்சனை, நம்ம அந்த பொய்காரியோட அண்ணன். அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆகலாமல் வீதியாக தேடிட்டு இருக்கிறாங்க. ஜாதகம் எடுத்துகிட்டு எந்த காலத்துலேயும் அமையாது. இப்படி பாவத்தை சேர்த்தா கண்டிப்பாக பொண்ணு அமையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போகிறோங்க, எல்லாத்துக்கும் அன்னதானம் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து உழைச்சி ஏதோ பிஸ்னஸ் பண்ணி ஏதாவது சேவை பண்ணி வாங்கி கொடுத்துருந்தா அது புண்ணியம் சேர்த்து விடும். ஆனால் இந்த ஏமாற்றுக்காரியுமே அங்கே உட்காந்துட்டு நாங்கள் வந்து அன்னதானம் எப்படி அன்னதானம் பண்ணுங்க, அடுத்தவங்க காசை ஏமாற்றி சம்பாதித்து அதுக்கப்புறம் அன்னதானம் போட்டிங்கன்னா அது வந்து புண்ணியம் சேராது. அந்த சாப்பிட்டவங்களுக்கு இவன் போய் இவன் காசில் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறமேன்ட்டு இது, அதாவது அவங்களுக்கு காதுக்கு வந்தால் அது தெரியும், இவன் காசில் வாங்கி சாப்பிட்டுக்கிறன்ட்டு பாவம் தான் சேரும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே பார்ட்டியில் ஒரு பாட்டியும் இல்லை, அவங்க தங்கையும் இல்லை. ஆனால் சுற்றியும் பார்த்தீங்கன்னா பொய்யாரியோட குடும்பம் தான் ஆக்கிரமிச்சிருக்குது. இலவச சேனலோட சப்ஸ்கிரைபர்லாம் அவனை விட்டு வெளியே போய் நேராக அவங்க தங்கைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அவங்களாவது கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு வீடியோ போடுறாங்க. அந்த ஏமாற்றுக்கார இளவரசனுமே அந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிற அந்த நான்வெஜ் இல்லாத ஒரு நாள் கூட இருந்ததில்லை அந்த பெண்மணி. பொதுவாக கணவன் தப்பு பண்ணால் அதை திருத்த வேண்டிய கடமை அவங்க மனைவிக்கு இருக்குதுங்க. ஆனால் இந்த பெண்மணி 1ஆம் நம்பர் ஃப்ராடாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கணவன் எந்த அளவுக்கு ஃப்ராடு பண்ணுறாங்களோ அதுக்கு முழு சப்போர்ட் வந்து இந்த பெண்மணியாக தான் இருக்கிறாங்க. இவங்க மகனுக்கு பிறந்தநாள், அந்த பையன் வந்து நல்ல நாலேஜ் உள்ள பையன். ஆனால் இவங்ககிட்ட இருக்கும்போது அந்த நாலேஜ் வராது. ஏன்னா இவங்க வீட்டு எந்த நாலேஜும் இல்லை. இவங்களை பார்த்து அந்த பையன் இருந்தால் கண்டிப்பாக நாலேஜ் இன்னும் குறைய தொடங்கும். இருந்தாலும் அந்த பையன் கல்வியில் சிறந்து விளங்கணும். ஆனால் அந்த ஏமாற்றுக்காரன இளவரசனுக்கும் அந்த பொய்யாரிக்கும் ஒரு சுத்தவத்தம் கிடையாது, ஒரு மானம் மரியாதை கௌரவம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் இவங்களுக்கு எந்த காலத்துலேயும் வந்ததில்லை. யூடியூப்னா கஷ்டப்பட்டு விதவிதமாக கண்டென்ட் போடணும். இவங்க யூடியூப்பில் இனி வீடியோ போட மாட்டாங்க. என்ன காரணம்னா, மருந்தில் அடித்த பணம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு தாட்டும். இப்போ வந்து ஒரு வீடு வாங்க போகிறாங்க. வீடு வாங்கின கடைசியில் இவன் வந்து பில்டப் விடுவான்.
ஐயோ லோன் வாங்கணும் 40 லட்சம் 50 லட்சம் அப்படின்பா. ஆனால் முழுக்க இந்த கணவன் மனைவி வாயை திறந்தா ஒரு நாள் கூட உண்மை பேசுனதில்லை. ஒரு பையன் பிறந்த நாளைக்கு முறையாக எங்கே கொண்டாடுவாங்கன்னா அவங்க அம்மா வீட்டில் தான் கொண்டாடுவாங்க, நம்ம இளவரசனோட அம்மா வீட்டில். ஆனால் இந்த பொய்காரியோட ஃபேமிலி தான் ஆக்கிரமிச்சிருக்கு. இதுலேருந்தே இவனோட பித்தலாட்டங்கள் நல்லா தெரியுது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏமாற்றுக்காரிக்கும் இது வந்து சுத்தம் கிடையாது, சுகாதாரம் கிடையாது, அறிவும் கிடையாது. ஒரு டைட்டில் கூடி ஒழுக்கமாக போடாதவன். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க வீடியோ இனி அதிகமாக போட மாட்டாங்க. என்ன காரணம்னா இன்றைக்கே வேணால் பார்த்துங்க, வாட்ஸ்அப் வாங்கன்ட்டு 2-3 வீடியோ அப்லோடு பண்ணுவா. என்ன காரணம்னா மருந்துக்குன்ட்டு ஒரு குடி நிறுத்துகிற மருந்துக்குன்ட்டு ஒரு மருந்தே இந்தியாவில் கண்டுபிடிக்கவில்லை. அதான் உண்மை. எந்த ஆராய்ச்சியும் பண்ண கிடையாதுங்க. நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் நல்ல எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, அவங்கள சொல்லுவாங்க. ஆனால் இவங்க ஒரு படிப்பறிவில்லாத ஜென்மங்கள். 10வது படித்த ஒரு அறிவில்லாத பெண்மணியும் அப்புறம் 8வது படித்த ஒருத்தன் தான் இந்த மருந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மருந்து நாட்டு மருந்து கடையில் தான் வாங்குறாங்க. அது அறிவில்லாத சப்ஸ்கிரைபர்களே, அறிவில்லாத முட்டாள் மக்களே, இவங்ககிட்ட வாங்காமல் போய் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வாங்க. இந்த ஏமாற்றுக்காரிக்கிட்ட வாங்கி இவனை லட்சமாக சம்பாதிக்க விடாதீங்க. அதாவது இவனை யூடியூப்லேருந்து அடித்து விரட்டி வேலைக்கு அனுப்புங்க. இல்லைன்னா யூடியூப்பில் விதவிதமாக கண்டென்ட் போட்டால் அவங்கள பாராட்டலாம். எந்த ஒரு கண்டென்ட் கிடையாது. அந்த குழந்தைய மையப்படுத்தியே தான் கண்டென்ட் இருக்கும். அந்த குழந்தைக்கு எங்கேயாச்சும் போனால் ஒரு நல்ல செருப்போ துணியோ வாங்கி கொடுக்கறதில்ல. மொத்தத்தில் இவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்கு பணம்ன்ட்டு அலையிறாங்க. அந்த தரித்திரம் பிடிச்சவங்க தான் இந்த பணம்ன்ட்டு அலைவாங்க. ஆனால் இவங்க பண தரித்திரங்கள் தான். இந்த மாதிரி பண தரித்திரங்களை எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க முடியாது. ஃப்ராடு பண்ணி அடுத்தவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கிறதா இவங்களோட நோக்கம். அதுக்கு நீங்கள் வழிவகுக்காதீர்கள். ஓகே, இவங்கள மாதிரி சேனலை புறந்தள்ளிட்டு இவங்க தங்கை சேனலை நீங்கள் போய் பாருங்கள். அதுவும் ஒரு பயனுள்ள சேனல் தான். மொத்தத்தில் இந்த ஏமாற்றக்காரங்கிட்டமே இந்த பொய்காரிங்கிட்டையுமே மருந்து வாங்கி ஏமாறாதீர்கள். உங்கள் காசை நீங்கள் தொலைக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.